ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே இந்த வராகி அம்மா இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன். கண்டிப்பா நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். எப்போதும் நான் எதிர்பார்த்தது போல ஆசைப்படுறது போல எந்த விஷயமும் என் வாழ்க்கையில நடக்கவே மாட்டேங்குதுன்னு நீ மனம் சோர்ந்து போக வேண்டாம். இப்போது இந்த வராகி அம்மா நானும் உனக்கு துணையாக வந்துவிட்டேன் அல்லவா? கண்டிப்பா உன் கர்ம வினைகள் அனைத்தையும் நீ கடந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் உனக்கு துணையாக வந்து நிற்பேன். இந்த நிகழ்கால கஷ்டங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை நிம்மதியா மகிழ்ச்சியோடு வாழ வைக்கணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன் என் செல்லமே. இனி வரக்கூடிய வருங்காலங்கிறது உனக்கு வளமான காலமாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்றதை கேட்டு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வச்சு நீ செயல்படும் போது கண்டிப்பா உனக்கான நல்ல வழியை இந்த வராகி அம்மா நான் காட்டுவேன். நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் இடத்திலிருந்து உனக்கான ஒரு நல்ல இனிய செய்தி உன்னை தேடி வரும். ஓ மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்த வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. இனி வரக்கூடிய காலங்களில் உனக்கு ஏற்ற மிகுந்த எதிர்காலம் உருவாகும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உன் வாழ்க்கையில வந்து சேரப்போகுது. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியையும் மிகப்பெரிய அளவில் நான் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். நீ தனியாக தவிக்கும் போதும் வாழ்க்கையில கஷ்டப்படும் போதும் உன்னை தேடி யாரும் வரலை. நீ நல்லா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கேட்கவும் ஆறுதல் சொல்லவும் கூட இங்கு யாரும் தயாராக இல்லைதானே. ஆனால் உனக்கு பாதுகாப்பு தர யாரும் தேவையில்லைன்ற அளவுக்கு நீயோ எப்படியோ மனசில் தைரியத்தையும் துணிவையும் வரவழைச்சிக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அதுக்காக நீ தைரியமான ஆள் தானே, இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கட்டும்னு உன்னை கவலையோடையே இந்த வராகி அம்மா விட்டுட மாட்டேன். உன் வலியும் கண்ணீரும் போராட்டமும் இந்த உலக மனிதர்களுக்கு வேணும்னா ஒரு விஷயமா பெருசாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தாயாக என்னால் உன் கஷ்டத்தை பொறுத்து கொள்ள முடியாது. அதனால தான் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும்னு சொல்லி உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடி வந்திருக்கேன். உன் சுகத்தையும் துக்கத்தையும் பகிர்ந்து கொள்ள வராத இந்த மனிதர்களை தாண்டி உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் சுகம் துக்கம் அனைத்திலும் பகிர்ந்து கொண்டு உனக்கான சுகத்தை அதிகப்படுத்தி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கான நாட்களாக சந்தோஷத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் மனசை உடைத்து அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நீ அமைதியாக உன் வாழ்க்கையை வலிமையுள்ள ஆளாக வாழ தயாராகு. உன் வாழ்க்கையை பற்றி நீ யாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையில் நீ யாரையும் அனுமதிக்க வேண்டிய கட்டாயமும் இல்லை. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உனக்கான பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். உன் வீட்டுக்கு நானே உன்னை தேடி வந்த பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். இதுவரைக்கும் கண்ணீரையும் கஷ்டங்களையும் பார்த்த உன் வாழ்க்கையில இனி நீ அற்புதங்களை காணும்படி நான் செய்கிறேன். இனி வரும் நாட்கள் நிம்மதியாகவும் மகிழ்ச்சி நிறைஞ்ச நாட்களாகவும் இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன் தூய்மையான நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன்னு நீ என் மேலே பரிபூரணமான நம்பிக்கை. உன் மனசில் ஆசையை தூண்டக்கூடிய தேவையற்ற மாயைகளின் பக்கம் உன்னை இழுக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை உன் கண்ணு முன்னாலிருந்து நீ தான் தூக்கி போடணும். இந்த உலகம் எப்போவுமே உண்மையை விட பொய்யை தான் பெருசாக பிரம்மாண்டமாக அழகாக உன் கண்களுக்கு காட்டும். உலகம் சொல்வதை கேட்காதே என் செல்லமே. உலகத்தில் கண்ணுக்கு தெரிகிற விஷயங்களையும் பார்த்து நீ மயங்காதே. எப்போதும் உன் சிந்தனையை தெளிவாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழ தயாராகு. உனக்கு போதுமானது என்னவோ அதை நான் நிச்சயம் உன் கைகளில் கொடுப்பேன். நீ தான் உன் மனசை தயார்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை வாழ தயாராகணும். உனக்குள் இருக்கும் நல்ல திறனும் திறமைகளுமே போதும். கண்டிப்பாக இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை முன்னேற்றிடுவேன். திருப்திகரமான சந்தோஷமான நல்ல வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்து நம்பிக்கையோட நிம்மதியாக நீ வாழும்படியும் இந்த வராகி அம்மா உனக்கான வெற்றிகளை தருவேன். நீ யோசிக்கிறது நல்லதோ கெட்டதோ இந்த பிரபஞ்சம் அதை பார்க்காது. நீ தான் எப்படி ஜெயிக்கிற எப்படி முன்னேறன்றதை மட்டும்தான் இந்த உலகம் கண்கொத்தி பாம்பாக கவனிச்சுக்கிட்டே இருக்கும்.
அதனால எப்போதும் இந்த உலகத்துக்கு முன்னாடி நீ படுற கஷ்டத்தையும் உன் வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்தையும் வெளிப்படுத்த தேவையில்லை. ஆனா நீ ஜெயிக்கும் போது தானாகவே இந்த உலகம் உன்னை நோக்கி ஓடி வரும் என் செல்லமே. நீ அடிக்கடி மனசுல என்ன யோசிக்கிறியோ அது எல்லாத்தையும் நிச்சயம் நான் நல்லபடியா நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் நல்ல எண்ணங்களோடு மட்டுமே இருக்க பழகு. உன் நல்ல எண்ணங்கள் அனைத்தையும் நான் உன் வாழ்க்கையில நல்ல முறையில நடத்தி கொடுக்குறேன். நீ எதுக்காகவும் வருத்தப்படாம உன் எண்ணங்களை எதிர்மறையாக நினைச்சுக்கிட்டு கேள்வி கேட்காம கலங்காம கவலைப்படாம தைரியமா இரு. ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு நல்லபடியாக இந்த வராகி அம்மா நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணத்தோட இரு, நம்பிக்கையோட இரு. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சு தருவேன். நீ நிலையான நிம்மதியோட சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழும்படியும் இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. உனக்காக பல நல்ல வழிகளை உருவாக்கி வச்சிருக்க இந்த வராகி அம்மா என்னை நம்பு. எப்போதும் உன் மனசு மகிழக்கூடிய விஷயங்கள்ல கவனம் செலுத்து. உன் மனசுக்குள்ளேயே நான் குடியிருந்து உன்னை சந்தோஷப்படுத்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நிச்சயமாக நடத்தி தர்றேன். நீ எதுக்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே. உன் நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் அதை நல்ல முறையில் நான் நடத்தி முடிப்பேன். உனக்கு தடையாக தடங்களாக எது வந்தாலும் அதை தாண்டி நான் ஜெயிப்பேன்ற நம்பிக்கையை உன் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில ஒரு சின்ன நல்லது நடந்தாலும் அதை ஏற்று மதிக்க கற்றுக்கோ. அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது அதை பாராட்ட வாழ்த்து சொல்ல கற்றுக்கோ. ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை புதுசாக தெரிஞ்சுக்கிறதுலையும் நீ முன்னேறதுக்கான சின்ன சின்ன முயற்சியை செய்வதிலும் எந்த தவறும் இல்லை. செய்யக்கூடிய முயற்சிகள் அதிகமாக ஆக கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி வந்து உன் வாழ்க்கைக்கு உதவிகரமாக இருக்கும். உனக்கென ஒரு தனித்துவம் இருக்கு. யாருடைய வாழ்க்கையும் உன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு சோர்ந்து போகாதேன்னு செல்லமே. ஏன்னா ஒவ்வொருவரும் வெவ்வேறு காரணத்துக்காக இந்த பூமியில் பிறந்திருக்காங்க. நீ பிறந்திருக்க உலகம் வேற, உன் வாழ்க்கை பயணம் வேற, நீ பாடுற கஷ்டம் வேற, நீ காணும் களம் வேறு. உன்னை போல இன்னொருத்தர் இருப்பாங்கன்றது எதிர்பார்க்க முடியாத விஷயம்தானே. அப்படி இருக்கும்போது இன்னொருத்தர் வாழ்க்கையை போல உன் வாழ்க்கை மாறும் அமையும்னு எதிர்பார்க்காது. உனக்காக தனித்துவத்தோட தனிச்சிறப்பான வாழ்க்கையை இந்த வராகி அம்மா அமைச்சு வச்சிருக்கேன். கண்டிப்பா எப்படியாவது உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில உன்னை உயர்த்தி பிடிப்பேன் என் செல்லமே. நான் உன் கூட இருக்கும்போது எந்த கஷ்டமும் தடையும் பிரச்சனையும் உன் வாழ்க்கையில வர அனுமதிக்க மாட்டேன். எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக மாறும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் நான் செய்வேன். நீ சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாத போது நான் தானே உனக்கு துணையா ஆதரவா வந்து நின்று அதை உனக்கு புரிய வைக்கிறேன். இதை முதல்ல நீ தெளிவா புரிஞ்சுக்கோ. கண்டிப்பா நீ வாழ்க்கையில உயர்றதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் உன் வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறுவதற்கும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக நிற்பேன். உன் வளர்ச்சிக்கு எதிராக நீ முன்னேறுவதற்கு எதிராக எது வந்தாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உன் கண்களுக்கு பிடிச்ச நீ எதிர்பார்த்த அழகான வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நான் தேவையில்லாத விஷயங்களை மட்டும்தான் உனக்கு பிடிச்சாலும் உன் கைகளில் கொடுக்க மாட்டேன். ஏன்னா உனக்கு தேவையற்ற விஷயங்களை உன் கண்களுக்கு பிடித்ததாக இருந்தாலும் அதை உன்கிட்ட ஒப்படைச்சுன்னா அதனால உனக்கு என்ன கஷ்டம் வரும், நீ எவ்வளவு துன்பப்படுவ, வருத்தம் அடைவன்னு எனக்கு தானே தெரியும். அதனால தான் அவ்வப்போது உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை மாற்றங்களாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எது மாறினாலும் என்ன மாறினாலும் யார் மாறினாலும் திடீர்னு வரக்கூடிய மாற்றங்களை பார்த்து பயப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நான் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உன்னை உயர்த்தும். உன்னை தாழ்த்தும் உறவுகளையும் உன் பயத்தை பெருக்கும் சூழ்நிலைகளையும் உன் வாழ்க்கையில் நீ அனுமதிக்காதே. எதை பார்த்தும் பயப்படாத. உன் வாழ்க்கையை காப்பாற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகி அம்மா நடத்தி தரேன். கண்டிப்பா உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். நீ எப்போதும் எனக்கு நன்றி சொல்ல தயாராக இரு. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில அற்புதமான பல நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் செய்கிறேன். ஒரு குடும்பத்தை உடைத்தவர்கள் அதன் கர்ம வினையிலிருந்து ஒரு நாளும் தப்ப முடியாது. அப்படி உன் குடும்பத்துக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்களும் உன் மனசு உடையும்படி நோகும்படி பேசினவங்களும் சில செயல்களை செஞ்சவங்களும் அதற்குரிய தண்டனையை என்னிடமிருந்து பெற்றே தீர்வார்கள் என் செல்லமே. நானும் சரி, இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் சரி, எதுவுமே யாருமே ஒருபோதும் அநியாயத்துக்கு துணை போக மாட்டோம். நல்லவங்களுக்கு நான் கருணை காட்டுவேன், அன்பு செலுத்துவேன்.
கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்வேன். அதான் அதே நேரத்தில் அவங்க செஞ்ச தவறுக்கான தண்டனையையும் நிச்சயம் அவங்க அனுபவிக்காம இந்த பூமியிலிருந்து தப்பிக்க முடியாது. உன் வாழ்க்கையிலையும் என் கருணையால, என் அன்பால, என் அருளால நிச்சயமா உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு தரேன். எந்த மனிதராக இருந்தாலும் அவர்கள் செய்த தவறை உணர்ந்து திருந்துவதுதான் அவர்களுக்கு சரியானதாக இருக்கும். உன் வலியும் உன் வேதனையும் உன் மன கஷ்டமும் இப்படியே இருந்து விடும்படி நான் விட்டுட மாட்டேன். கண்டிப்பா உன் வாழ்க்கையை அழகுபடுத்தி உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் கூட இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. நீ போகும் பாதை நீ நடந்து போனாலே ஒரு புது பாதையாக உருவாகும்படி நான் செய்வேன். நீ நடந்தா அதுவே ஒரு பாதைங்கிறத நீ ஏன் புரிஞ்சுக்க மறுக்கிற? ஒரு இடத்துல ஃபுல்லாக முளைஞ்சிருக்குன்னா நீ அங்கே நடந்து போக போகத்தானே அங்கே ஒரு பாதை உருவாகும். அதே போலதான் நீ போகிறதுக்கு வழியே இல்லை, நீ செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ற சூழ்நிலையிலையும் நீ துணிச்சலோட தைரியத்தோட களத்தில் இறங்கி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும்போது அங்கே உனக்கான ஒரு புது பாதையை இந்த வராகி அம்மா உனக்காக உருவாக்கி கொடுப்பேன். நீயாகவே இது முடியாது, அது நடக்காதுன்னு கவலைப்பட்டு படுத்துக்கிட்டே இருக்காத. நம்பிக்கையோடு தைரியமாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சு முன்னால போ. உனக்கு துணையாக நான் இருந்து வலிமையை கொடுக்குறேன். கவலையையும் கண்ணீரையும் உனக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு நீயாகவே ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதற்குள் முடங்கி போகாதே. உன் தைரியமும் நம்பிக்கையும் எங்கே போயிருச்சு என் செல்லமே? நீ எவ்வளவு தைரியமான ஆளு, எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு என்னை வணங்கின. அப்படிப்பட்ட உன்னை வாழ வைப்பதற்காக இந்த வராகி அம்மா எப்போதும் உன் கூடவே இருந்து உன்னை காப்பாற்றிக்கிட்டே இருக்கேன்றத நீ மறந்துட்டியா என்ன? உன்னை எப்படி உயர்த்தணும், உன் வாழ்க்கைக்கு என்ன நல்லதை செய்யணும்னு அனைத்தும் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நீ தான் என்கிட்ட ஒத்துழைப்பை கொடுக்க மறுக்கிறாய். முதல்ல நான் செய்கிற விஷயங்களுக்கு எனக்கு ஒத்துழைப்பை கொடு. நானே உன்னை உருவாக்கி உயர்த்தி வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கிறேன். உன் வாழ்க்கை என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். உன்கிட்ட இருக்க உயர்ந்த தகுதி என்னன்னா உன் அன்பும் கருணையும் உன் ஒழுக்கமும் நேர்மையும் தான். இந்த நல்ல குணங்கள் உனக்குள் இருக்கும்போது கண்டிப்பாக நீ என் பிள்ளையாக இருந்து வாழ்க்கையை ஜெயிச்சே தீருவ. நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் மகிழ்ச்சி உண்டாகும்படி செய்கிறேன். நீ நினச்ச காரியங்களையும் எதிர்பார்க்கும் விஷயங்களையும் நல்லபடியாக முடிச்சுத்தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல அழகான வெற்றிகளை நிச்சயம் நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என் செல்லமே.